வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். லைஃப் சர்டிஃபிகேட்டை பற்றி அதிகப்படியான பேர் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு என்னோட ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு, இல்லை இந்த கண்டிஷனில் இருக்குது, இது சரியாக தவறான்னு சொல்லிட்டு அதிகப்படியான பேர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கேள்வி கேட்குறீங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதில் தான் முதல் பாயிண்டில். நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும், எந்த மெசேஜ் வந்தாச்சுனாக்கா உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து முழுமையாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றத பற்றி தான் முதல் பாயிண்ட்லையும். ரெண்டாவது பாயிண்டில் தேவையில்லாத பெயர்கள் வந்து உங்களோட பிபிஓவில் வந்து வருது, அதாவது உங்கள் குடும்பத்தில் சார்ந்தவங்க அடுத்து வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இல்லை அப்படின்னாக்கா அவங்களோட பேரை வந்து நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஓபிபிடபிள்யூ வந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எதனால் அவங்களோட பேரை வந்து நீக்கணும் அப்படின்ற பற்றி தான் ரெண்டாவது பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இன்றைக்கி டேட்லையுமே நம்மளோட சேனலில் இருக்கிற வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாம் அதிகப்படியான பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத தான் வீடியோ வந்து பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட வெறும் 35% பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, மற்றவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கும் வீடியோ போகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம வந்து டிஃபென்ஸ் பற்றி நிறைய பென்ஷன் சம்மந்தமாக வந்து பேசியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்கும். நம்ம போடுற வீடியோ உங்களை வந்து சேரணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல் பாயிண்டில் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜீவன் பிரமான் அப்ளிகேஷன் மூலிமா வந்து ஃபோனில் வீட்டில் இருந்தே கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதே உங்களுக்கு முதல்ல ஜீவன் பிரமான்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும். அதாவது ஓடிபி எல்லாம் வந்த பிறகு கடைசியில் உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு பிறகு உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும். அது எங்கேருந்து வரும்னாக்கா ஜீவன் பிரமான்லேருந்து தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் வந்ததுனாலேயே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப தவறானது. ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து சப்மிட்டே பண்ணியிருக்கீங்க. அதாவது உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கான மெசேஜ், நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்றது தான் அந்த மெசேஜோட அர்த்தம். அதுக்கு அடுத்து உங்களோட பிடிஏ பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சி வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து முழுமையாக வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக ஸ்பார்ஸ்லேருந்து பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பிடிஏ ஸ்பார்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்க்ளைமரில் ஸ்பார்ஸ் பிசிடிஏ பென்ஷன் அலகாபாத்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் எந்த பிடிஏ செலக்ட் பண்ணீங்களோ அது வந்து மென்ஷன் பண்ணி வரும். அந்த பிடிஏ உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் மெசேஜ் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஸ்பார்ஸ்லேருந்து லைஃப் சர்டிஃபிகேட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ண பிறகு ஸ்பார்ஸ்லேருந்து அவங்க அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க, அதாவது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற அர்த்தம் தான் அந்த அப்ரூவல் மெசேஜ். ஸோ இந்த ஸ்பார்ஸோட அப்ரூவ்ட் மெசேஜ் வந்த பிறகு தான் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட் ஆன பிறகு தான் அடுத்த வருஷத்துக்கான டியூ டேட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வரும். ஸோ எப்போ வரைக்கும் உங்களோட டியூ டேட் வந்து அப்டேட் ஆகலையோ அது வரைக்கும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ ஒருவேளை நீங்கள் கொடுத்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, மறுபடியும் நான் கொடுக்கலாம் அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் மறுபடியுமே லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஜீவன் பிரமானில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது உமங் அப்ளிகேஷன்லையோ இல்லை வேறு எதனா அப்ளிகேஷனை செக் பண்ணும்போது அங்கே எரராக காட்டுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும்போதே உங்களுக்கு லிங்க் வந்திருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை ஜீவன் பிரமான் ஐடியை போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணும்போது அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி தான் காட்டும். இந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க பட்சத்தில் அப்போ நம்ம வந்து அதை லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு நம்பலாம். அதே போல் சிபிபிசி பென்ஷனரோ இல்லை டிபிடிஓ பென்ஷனரோ இருக்கீங்க அப்படின்னாக்கா ஜீவன் பிரமானில் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் சக்ஸஸ் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட டிபிடிஓ ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். ரெண்டாவது பாயிண்டில் நேம் ஆஃப் டாட்டர் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து டெலீட் பண்ணுறதுக்கான லெட்டர் வந்து டிஓபிபிடபிள்யூ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக இந்த நேம் எல்லாம் வந்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து எடுக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பென்ஷனருக்கும் இல்லை ஃபேமிலி பென்ஷனருக்கும் அடுத்து வந்து யாராவது பென்ஷன் வாங்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பேரை தவிர்த்து மற்றவங்க பேர் வந்து யாராவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட நேம் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா 25 வயசுக்கு மேலே இருக்கிற மகனுக்கு வந்து பென்ஷனில் வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்து வரமாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட பேர் வந்து நீங்கள் எடுக்கலாம். அதே போல் திருமணமான மகள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துலையும் அவங்களோட பேர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இது வந்து பிபிஓலேருந்து தான் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க.
உங்களோட சர்வீஸ் ரெக்கார்டில் ஆல்ரெடி நீங்கள் பாட் அவுட் பண்ணது உங்களோட நீங்கள் பென்ஷன் வரும்போது அந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பேர் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அதே போல் சிபிலிங் ஊனமுற்ற உடன் பிறந்தோர் இருக்காங்கனாக்கா அவங்க பேரையும் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் அவங்களோட பேரெல்லாம் நீங்கள் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தீங்களோ அந்த டைமில் ஆட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து உங்களோட சர்வீஸ் ரெக்கார்டில் அவங்களோட பேர் இருக்கும். சர்வீஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து வந்த பிறகு அவங்களுக்கு திருமணமாக இருக்கும், இல்லை 25 வயசுக்கு மேலே இருப்பாங்க, அவங்க பென்ஷன் க்ரைட்டீரியாவில் வந்து இருக்க மாட்டாங்க. பென்ஷன் இருக்கும், ஃபேமிலி பென்ஷன் இருக்கும். அடுத்து அவங்க வந்து பென்ஷன் வாங்குகிற அந்த கண்டிஷனில் இல்லாத பட்சத்தில் அவங்களோட பேரெல்லாம் வந்து இங்கே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க ஃப்யூச்சரில் பென்ஷனுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வரும்போது இப்போ திருமணமான மகள் 25 வயசுக்கு மேலே இருக்காங்க, அவங்க வந்து ஃப்யூச்சரில் டிவோர்ஸோ இல்லை விடோவோ ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க எப்போ டிவோர்ஸ் வாங்குறாங்க இல்லை விடோ ஆகுறாங்க அந்த டைமில் அவங்க வந்து விடோ டாட்டருக்கான பென்ஷனோ இல்லை டிவோர்ஸ் டாட்டருக்கான பென்ஷனோ கிளைம் பண்ணி அவங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி அதை வந்து வாங்கலாம். அன்மேரிட் டாட்டராகவே இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க பென்ஷன் க்ரைட்டீரியாவில் இருக்கிறதுனால அவங்க பேர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து தேவையில்லை. ஸோ இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வெதர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃபேமிலி பென்ஷன், அவங்க வந்து குடும்ப ஓய்வூதியத்திற்கு தகுதி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு டேட்டில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு வந்து அந்த ஃபேமிலி பென்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விடோவாக இருக்காங்க இல்லை டிவோர்ஸாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க விடோனாக்கா கணவரோட டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க டாக்குமெண்ட் புட்டப் பண்ணி விடோ டாட்டருக்கான பென்ஷன் வாங்க போகிறாங்க. டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கோர்ட்டோட டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதோட ப்ராசஸில் அவங்க வந்து பென்ஷன் வாங்க போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட்டு என்ன க்ரைட்டீரியாவில் என்ன கண்டிஷனில் அவங்க வந்து பென்ஷன் அப்ளை பண்ணுறாங்க, அவங்க வந்து விடோவாக இருக்காங்களா டிவோர்ஸாக இருக்காங்களா அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் ரூல்ஸ்க்கு தகுந்தாப்புல பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் திருமணம் ஆன மகளாக இருக்காங்க, 25 வயசுக்கு மேலே இருக்கிற மகனாக இருக்காங்க, இல்லை 25 வயசுக்குள்ளேயே அவங்களோட சம்பாத்தியம் வந்து பேசிக் 9,000க்கு மேலே இருக்கின்ற பட்சத்தில் அவங்க வந்து பென்ஷன் க்ரைட்டீரியா வரமாட்டாங்க. ஸோ அவங்களோட பேரெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு வருடமும் வரும். இது வந்து 2024லையும் இந்த லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்த ஃபேமிலி பென்ஷனருக்கு எலிஜிபிலிட்டி இல்லாத நபர் யாராவது இருக்காங்கனாக்கா அவங்க பேர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து அப்டேட் ஆவீங்க. ஸோ இதுக்கான வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸ்பார்ஸில் ஒருத்தரோட பேர் வந்து எப்படி ஆட் பண்ணணும், தேவையில்லாத பேர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்து நீங்களே இதை வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி டேட்டில் நம்மளோட ஸ்பார்ஸ் போர்ட்டல் வந்த பிறகு ஒரு பென்ஷனரு அவங்களோட டாக்குமெண்ட்டை 80% அவங்க வீட்டில் இருந்து இண்டிவிஜுவலே வந்து யாரோட உதவி இல்லாமல் அவங்களே வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயத்துக்கு மட்டுமே நீங்கள் வந்து சோல்ஜர் போர்டு நாட வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக பிறந்த குழந்தையோட பாட்டு ஒரு பண்ணணும், இல்லை இந்த மாதிரி டிவோர்ஸ் டாக்டர் விடோ டாக்டர் இருக்காங்க அவங்களோட டாக்குமெண்ட்டு ரெக்கார்டுக்கு அனுப்பிச்சு அந்த விடோ டாக்டர் இருக்காங்க டிவோர்ஸ் டாக்டர் இருக்காங்க அப்படின்ற அந்த அப்டேட்டுக்காக நீங்கள் வந்து சோல்ஜர் போர்டு த்ரூவில் வந்து டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்துக்காக மட்டும் நீங்கள் வந்து சோல்ஜர் போர்டு போனால் போதும். மற்றபடி ஸ்பார்ஸில் நீங்கள் என்னெல்லாம் அப்டேட் பண்ணமோ இது வந்து டிஃபென்ஸ் பென்ஷனுக்கு சொல்கிறோம். நம்ம டிஃபென்ஸ் பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் ஸ்பார்ஸில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான டாக்குமெண்ட் இருந்தாச்சுனாக்கா அது வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆகிட்டு வரும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருந்தாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ நம்ம வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி இன்னுமே நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாது தான் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனல் கொடுங்க. அப்போ தான் இன்னுமே யாரெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறாங்களோ அந்த பென்ஷனை போயிட்டு நம்ம சீக்கிரமாக சேர முடியும். அவங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.